வணக்கம் ஜெம்மக்களே, நான் உங்கள் மொக்கப்ப என்மனோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு சோக்க ஆரம்பித்து நேக்க முடிச்சிடலாம். ஓகேவா? முதல்ல கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கடவுளிடம் ஓம் ஓம்னு சொல்கிறதுக்கு பதிலாக பொண்டாட்டியிடம் ஆம் ஆம்னு சொல்லி பாருங்க, லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். இது நீங்கள் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அனுபவசாலி சொல்லலாம் கேட்கணும். அனுபவம் சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படணும். இது அனுபவசாலியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன ஒரு 6 தடவை கல்யாணம் ஆகி தாலி கட்டுற சீனு டக்குன்னு அலாரம் வந்து எழுப்பி விட்டுருது. என்ன பண்ணுறது? ஓகே மக்களே, வாங்க ஷோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ட்ரெண்டிங் டீ கடை. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அதாவது நிறையா சுவாரஸ்யமான ட்ரெண்டிங் நியூஸு, ஃபன் நியூஸு அண்டு அறிவியல் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். நம்ம டீ கடையில் முதல்ல பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யால என்னடா நடக்குது இங்க? என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 8th வரையும் ஆல் பாஸ், அதுக்கப்புறம் பிட் அடிச்சாதான் பாஸ். மாட்டோம்னா ஐயோ ஒரு அடியாக க்ளோஸு. ஆட பாஸ் பண்ண இடத்துல பாஸ் பண்ணாமல் பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை வளர்த்து ஏப்பாடி பண்ணுறீங்க, இதெல்லாம் செல்லாது அப்படின்னு நம்ம நான் தனி கட்சி சீமான், ஐயோ இவரை பற்றி பேசும்போது மட்டும் நம்ம வாயில் நான் தனி கட்சினே வருது. ஏன்னா இவர் கட்சியில் நிறையா பேரும் சேர்றாங்கல்ல, அதனால் அப்படி வாயில் வந்துருச்சு. சாரி, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் திரு மலைடா அண்ணாமலை அவரை பார்த்து என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைக்கு தேர்வு வச்சு அது தோத்து போயிருச்சு அப்படின்னா, ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா, அது ஒரு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளேயே அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேல, பள்ளிக்கூடத்துக்கு போறது மேல, சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு நொறுங்கி போயிடும், சிதைஞ்சு போயிடும். அது கல்வினாவே படிக்கிற பள்ளிக்கூடம் போறதுனாலே ஒரு பயம் ஆயிரும், அதுக்கு கொலைக்களத்துக்கு போற மாதிரி ஆயிரும். கல்விங்கிறது சுகமானது, சுமையானதல்ல. அப்படிதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ 8ஆம் வகுப்பு தேர்வு வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துடுவேன். இப்போ நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்ல சொல்லுங்க, அண்ணாமலை அவர்களே சொல்ல சொல்லுங்க. இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதிடுறேன், நீங்க தரம் உயர்த்திற்கு தானே சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? புரோமெட்ரிக்குங்கிற நிறுவனம் யாரோடது? அமெரிக்காவோடது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கா தம்பி? நான் சொல்வதெல்லாம் பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வாயத்தோடு தான் அந்த கட்சிக்காரங்க பொய்யை தான் சொல்கிறாங்க. எங்கள் கட்சிக்காரன் நிறைய பேர் அழுகுறாங்க. அது காரணம் இவனுங்க ஓவராக புழுகுறானுங்க. இந்த குல மக்களுக்கு இவ்வளோ இடம் ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. பட் இவனுங்க இடையில வந்து ஓவராக பொய் பேசி திரியிறானுங்க. எந்த குல மக்கள் எவ்வளோ இட ஒதுக்கீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பட் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக நான் சொல்லிக்கிறேன். என்ன அதுனா, பொய்யில் புலவர் திருவள்ளுவர்னா பொய்யின் புலவர் திமுக தான். அஜயோ அப்படின்னு நான் சொல்லலைங்க பாஸ், சொன்னது அன்புமணி ராமதாஸ். ஆட அந்த வீடியோ நீங்களே கொஞ்சம் பாருங்க. திமுக பொய் புலிகிகள் உங்க ரூம போட்டு ஸ்கெட்ச போடுறானுங்க உள்ள உட்காந்துக்கிட்டு. என்னன்னு, நீ இதுல இந்த பொய்யை நீ பதிவு பண்ணு. இன்னொருத்தர நீ இந்த பொய்யை டிவியில நீ பேசுறப்போ விவாதத்தில் நீ இந்த பொய்ய பேசு. இன்னும் இந்த பொய்ய நீ மேடையில நீ பேசு. இன்னொரு இந்த பொய்ய நீ Facebook ட்விட்டர்ல போடுன்னு இவனுக்கு ஒரே பொய்ய எல்லா மத்தியிலையும் போட்டுட்டு இருக்கிறானுங்க. என்ன அதுல சொல்றானுங்க, உச்ச நீதிமன்றம் அதாவது நீதிமன்றமே தடை பண்ணிடுச்சு, எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்றான். அதுதான் நான் தெளிவா சொல்லிட்டேன். உச்ச நீதிமன்றத்துக்கு மேல யாரும் கிடையாது. அந்த உச்ச நீதிமன்றமே என்ன சொல்றாங்கன்னா, வன்னிய குல சத்திரிய மக்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், எந்த தடையுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி 1000 நாள் ஆயிடுச்சு. இன்னொன்னு பொய்ய இப்ப இந்த பொய் புழுகிகள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இது தேர்தல் வருது, தேர்தலுக்காக இவனுங்க அப்பப்ப போராடுவாங்க. படுபாவிகளா, உங்க நாக்கே அழுகிட்டு வந்தா அவங்களுக்கு. தங்கம் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அது அழகா ஜொலிக்கும். விற்கிற விலைக்கு தங்கத்தோட விலையை கேட்டாலே தொண்டையெல்லாம் விற்கிக்குதுங்க. நமக்கெல்லாம் இங்கே புதையல் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? புதையலை தேடி வேகமாக போவோம். அதே மாதிரி இந்த கடற்கரையில் தங்கம் நிறைய கிடைக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? வண்டி எடுங்கடா அப்படின்னு கிளம்புவோம்ல. அதே மாதிரி தாங்க இங்கே ஒரு கடற்கரையில் தங்கம் நிறைய கிடைக்குதாமா. அடடா என்னடா சொல்கிறேன், அப்படி எங்கடா கிடைக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா? அட என் வாயில் எப்படி சொல்லுவேன், நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஆந்திராவில் கிழக்கு கோதாவரியில் உள்ள உப்பாடா கடற்கரையில் இருக்க உள்ளூர்வாசிகள் மணலில் கரை ஒதுங்கி இருக்க விலை மதிப்பற்ற தங்கத்துகள்கள் மற்றும் தங்க மணிகளை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு இருக்காங்க. தானியங்கள், தங்கக்கட்டிகள், தங்க ஆபரணங்கள் கூட கிடைக்கலாம்னு சலிக்காம மணலை சலிச்சு தேடிட்டு இருக்காங்க.
ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சிலர் சேகரிக்கிறார்களாம். துணை முதல்வர் பவன் கல்யாண் இந்த இடத்தை சர்வதேச இடமாக மாற்ற பிளான் வேற பண்ணிட்டு இருக்காரு. எப்படா அப்படின்னு கேட்டதுக்கு அங்க உள்ள காவல் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க வீடு மற்றும் கோவில் கட்டும்போது சிறிய தங்கமணிகளை புதைப்பது பகுதி மக்கள் வழக்கம். இதனால கடலரிப்பு காரணமாக கட்டிடங்கள் அரிக்கப்பட்டதால் இந்த தங்கமணிகள் கடலுக்குள் சென்று பின்னர் கரைக்கு அடித்து வருவதாக கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாம பழைய நூற்றாண்டுகளை முன்பு நீரில் மூழ்கிய பழைய கோவில்களில் இருந்தும் தங்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் இந்த ரீல்ஸ்னு ஐயோ முடியலங்க. கண்டதும் காதல் மாதிரி கண்ட இடங்கள்லாம் ரீல்ஸ் பண்ணிருக்காங்க. எங்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கோயிலில் ரீல்ஸ், சர்ச்சில் ரீல்ஸ், காட்டில் ரீல்ஸ், ரோட்டில் ரீல்ஸு, ஃபால்ஸில் ரீல்ஸு, ஹீல்ஸில் ரீல்ஸு. ஐயோ சுத்தம் முடியலங்க. இந்த ரீல்ஸ் எடுக்கிறவங்களாம் சில பேர் ஃபூல்ஸ் ஆயிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக எதிர்காலமே இல்லாத நிலைமைக்கு போயிடுவானுங்க. அப்படி இங்கே ஒரு குரூப்பு நடு ரோட்டில் ரீல்ஸ் பண்ண போயிருக்காங்க. அப்போ என்ன நடந்தது தெரியுமா? அட நீங்களே கொஞ்சம் பாருங்க. இந்த நீட் தேர்வை ஒழிக்கிறேன்னு சொல்லி காலத்தை கழிக்கிறாங்களே தவிர கடைசி வரை யாரும் ஒழிக்கவே மாட்டாங்கப்பா. எத்தனையோ கட்சி தலைவர்கள் இதை பற்றி நிறையா பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி வரையும் ஒழிக்கவே மாட்டாங்க. இந்த நீட் தேர்வு பிரச்சனை நீண்ட காலமாக போய்கிட்டே இருக்குது. ஆனால் என் தலைவர் தான்டா அப்பப்போ நாட்டை பற்றியும் பேசுவார், நீட்டை பற்றியும் பேசுவார். தற்போது சென்னையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அட நீங்களே கொஞ்சம் பாருங்க. நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பார்வையாளர் நிற்கிறாரு, பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுவாங்க. அதை விடுங்க. இப்போ இந்த நீட்டில் தேர்ச்சி பெற்ற வர மாணவருக்கு பாடம் நடத்த போகிற ஆசிரியர் யார்? பேராசிரியர் பெருமக்கள் யார்? அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். நீட்டில் தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது? புதுசா இல்லை பழைய பாடத்திட்டமா? அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர். இதில் எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவாரு? இப்போ நீங்கள் சொல்றது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தேநீர் சுவையாக இருக்குன்னா அதுக்கு அளவான சர்க்கரை, தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்கிற அதில் சுவை வரல. இந்த வடிகட்டி இருக்குல்ல, ஒரு ஃபில்ட்ரு, அதில் ஊற்றி வடிகட்டணும். இந்த ஃபில்ட்ரு, இந்த வடிகட்டியால் தான் இந்த தேநீர் சுவையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மாதிரி தான் இந்த தேர்வு. பிறக்கும்போது குழந்தையா பிறக்கிறாங்க, வளரும்போது குரங்கா மாறிடுறாங்க. இந்த குரங்கு கூட வீட்டில் வளர்த்திடலாம் போல, இந்த குழந்தைங்களாம் வளர்த்தவே முடியலைங்க. ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க. 5 வயசு குழந்தைங்க தான் சேட்டை பண்ணுறாங்க. பார்த்தா அனிமல்ஸு அதுக்கு மேலே சேட்டை பண்ணுதுங்க. அட என்ன மாதிரி சேட்டை பண்ணுறாங்கன்னு இந்த சேட்டை பிடிச்ச பசங்களா நீங்களே கொஞ்சம் பாருங்க. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார்.
கடவுள் யாருன்னு யார் கேட்டால் அது கண்ணில் காட்டுறது சினிமா தான் அப்படின்ற சங்க நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஏன்னா சினிமால தான் சாமியும் காட்டுவாங்க, காஞ்சனா மாதிரி பேயையும் காட்டுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் 50% நேரத்தை படம் பார்த்தே கழிக்கிறாங்க அப்படின்னு அறிவியல் சொல்லுதா? இல்லைங்க, அறபோதிலே ஃப்ரெண்டு சொன்னா அதான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கு உள்ளேயும் பண்ணியுமா, ஆபீஸ்க்கு வெளியும் பண்ணியுமா, ஆனாலும் என் நாடி நரம்பெல்லாம் சினிமாங்க. அப்படியேப்பட்ட சினிமா அப்டேட்டை கொஞ்சம் பார்த்துடலாம். பட் அது கூடவே இந்த வாரம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்த்துடலாமா? நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் சிவகார்த்திகேயன் தாங்க படம் மேல பட வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குதுங்க. அமரன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கி வரும் படத்துல கவனம் செலுத்திட்டு இருக்காரு எஸ்கே. அதன் பிறகு சிபி சக்கரவர்த்தி மற்றும் சுதா கொங்காரா இயக்கும் புறநானூறு படத்துல எஸ்கே நடிகை ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறமும் சத்யஜோதி நிறுவனம் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. இது அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க. மூவியில் ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் காம்போ இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூர்யா, ஹாரி ஜெயராஜ், இவங்க 2 பேர் காம்போ சேர்ந்தாங்க. ஐயோ, நான் அப்படியே மறந்துடுவேங்க. ரொம்ப நாளாக பயங்கர லவ் ஹிட் கொடுத்த நம்ம ஹாரி ஜெயராஜின் மகன் சாமுவேல் நிக்கோலஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஆரிஸ் மாம்ஸ் என கொண்டாடப்படும் நம்ம ஹாரி ஜெயராஜின் மகன் சாமுவேல் நிக்கோலஸ் இசை உலகத்தில் அறிமுகமாயிருக்காரு. அவரே நடித்து இசையமைத்துள்ள ஐயையோ பாடலை திங்க் மியூசிக் வெளியிட்டிருக்காங்க. இவர் 7ஆம் அறிவில் கோரஸ் பாடகராக தொடங்கி தந்தையின் இசையின் நிகழ்ச்சியில் கிட்டாரிஸ்டாக பணியாற்றி இப்போ இந்த பாடல் மூலம் அறிமுகமாயிருக்காரு. ஆலங்கன்னு ஒரு அற்புதமான தமிழ் படம். இந்த படம் டிசம்பர் 27 ரிலீஸ். மேக்ஸ்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கன்னட மூவி தமிழ் டப்பில் இந்த படம் டிசம்பர் 27 தான் ரிலீஸு. நம்ம சரத்குமாரோட ஸ்மைல் மேன் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படம் டிசம்பர் 27 ரிலீஸுங்க. நம்ம சமுத்திரகனி நடித்த திருமாணிக்கம் படம். இந்த படம் ஒரு எமோஷனலான ஃபேமிலி படம். டிசம்பர் 27 தான் இது ரிலீஸு. நம்ம தம்பி ராமையா சமுத்திரகனியில் நடித்த ராஜா கிளி. இந்த படம் டிசம்பர் 27 தான் ரிலீஸு. அதுக்கப்புறம் 35 ஒரு தெலுங்கு சூப்பர் ஹிட் மூவி தமிழ் டப்பில் டிசம்பர் 27 ரிலீஸு. இதையெல்லாம் தொடர்ந்து ஓடிடியில் என்ன ரிலீஸ் ஆகுன்னு பார்த்துருவோமா? ஆஹா தமிழ் அண்ட் சன்னக்சியில் பிரசாத் நடித்த அந்தகன் இந்த படம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. டென்ட் கொட்டால ரூபன் மற்றும் வட்டார வழக்குன்னு 2 படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. வாரமாக சயின்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். நம்ம வாயை புழக வைக்கிற அளவுக்கு சயின்ஸ் எஃபெக்ட் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா சயின்ஸ் இல்லைன்னா உலகமே சைலன்ஸ் ஆயிரும். ஓகே நீங்கள் வைலன்ஸ் ஆயிடாதீங்க. நீங்களாம் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, ஒளியே தெரிவது தேவதையா சாங் கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம சாங்க அப்படி பாடக்கூடாது. ஒளியிலே தெரிவது தேவையில்லாத பூச்சிகளான்னு பண்ணோம். ஏன்னா அந்த லைட்டை சுற்றி இந்த பூச்சிங்க சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஏன் சுற்றுன்னு தெரியுமா? ஏன் பறக்கிற பூச்சி லைட்டையே சுற்றி வருதுன்னு தெரியுமா? நிறைய பறக்கிற பூச்சி பறக்கும்போது தனது மேல் பரப்பை சூரியன் இல்லை நிலாவை நோக்கி இருக்க மாதிரி வச்சுக்கும். இது அந்த பூச்சி எந்த டைரெக்ஷனில் போகிறோம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருக்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அப்படி பண்ணிருக்கு. இப்போது புதுசாக ஒரு வெளிச்சமான லைட் பக்கத்தில் இருக்கும்போது அது சூரியன் இல்லை நிலான்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகி அதையே சுற்றி வருது. ஜெல்லி ஃபிஷ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். யாராலையும் பிடிக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது உடம்பு ஃபுல்லாகவே மைக்ரோஸ்கோபிக் பார்ப்ஸ் இருக்கும். நமது உடம்பு டென்டக்கல். நமது உடம்பு அதுக்கு மேலே பட்டுச்சுன்னா அதோட டென்டக்கலை வச்சு விஷத்தை ஃபுல்லாக நம்ம உடம்புல ஃபிட் பண்ணிடும். சப்போஸ் நம்ம பாடி அது மேலே தெரியாமல் பட்டால் கூட வித்தின் செகண்டில் அதோட விஷயத்தை எல்லாம் நம்ம பாடிக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிடும். ஸோ இதனால் நம்ம உடம்பு பெயினாக இருக்கும். இந்த பெயினால் ஸ்வால்வ் ஆகும். பயங்கரமான இச்சிங்லாம் தரும். இதனால தான் ஜெல்லி ஃபிஷ்ஷை நம்ம வீட்டில் வளர்க்கவே மாட்டோம். ஓகே மக்களை, ஷோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தோசையை ஊற்றும் போது நின்றுக்கிட்டே ஊற்றணும், கால் வலிக்கும். இட்லியை ஊற்றிட்டு உக்காந்துடலாம், ஆனால் பாத்திரம் நிறையா கழுவணும். இதுலேருந்து என்ன தெரியுது? கஷ்டன்றது எல்லாத்துலேயும் தான் இருக்குது. கஷ்டன்றது எல்லா வாழ்க்கையிலையும் இருக்குது. அந்த கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காம இஷ்டமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நஷ்டமாக போகாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டுடே நியூஸ் பேப்பர், டுமாரோ வேஸ்ட் பேப்பர். ஓகே மக்களே, அடுத்த வாரம் இதே சொல்ல உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மொக்கப்பை என்மோத்.